அடுத்து ஸோ இது வந்து ஒர்க் டன்ல sin theta cos theta ஃபார்மேஷன். நெக்ஸ்ட் இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய யூனிட்ஸ் என்னென்ன, இதில் இன்வால்வ் ஆகக்கூடிய யூனிட்ஸ் என்ன? ஸோ ஒன்றா பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஃபோர்ஸுக்கு நியூட்டன், அடுத்தது டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர், டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் மீட்டர். அடுத்து ஒர்க் டன் என்னங்க சார்? ஒர்க் டன் ஃபார்முலா என்னமா? ஃபோர்ஸ் டிஸ்பிளேஸ்மெண்ட் காஸ் தீட்டா, எஃப்டி காஸ் தீட்டா. தீட்டாக்கு வந்து ரேடியன், பட் இங்கே வந்து இந்த யூனிட் நம்ம எடுத்துக்க தேவையில்லை, ஏன்னா இதுக்கு டைமென்ஷன் கிடையாது. சரியா? அதனால் பிரச்சனை இல்லை. அப்போ ஒர்க் டனுக்கு என்ன சார் வரணும் அப்படின்னு கேட்டேன்னா, ஃபோர்ஸுக்கு நியூட்டன், டிஸ்பிளேஸ்மெண்ட்டுக்கு மீட்டர், ரேடியனுக்கு ஆர்ஏடின்னு போடுவோம். பட் இவனுக்கு டைமென்ஷன் கிடையாது. பிளைன் ஆங்கிளுக்கு என்ன கிடையாது? யூனிட் இருக்கு, டைமென்ஷன் கிடையாது. பிஒய்க்யூ தானே. யூனிட் பிளைன் ஆங்கிள், சாலிட் ஆங்கிள் ரெண்டுக்கு என்ன இருக்கும்? யூனிட் இருக்கும், ஆனால் டைமென்ஷன் இருக்காது. அதனால இதை அழிச்சிடலாம். அப்போ இதோட யூனிட் நியூட்டன் மீட்டர். ஒர்க் டனோட யூனிட் நியூட்டன் மீட்டர். ஞாபகம் வச்சுக்கணும், நியூட்டன் மீட்டர். சார் டைமென்ஷன் ஃபார்முலா, நியூட்டனுக்கு டைமென்ஷன் ஃபார்முலா ml t to the power -2. ml t to the power -2 ஃபர்ஸ்ட் லெசனில் பார்த்தோமா? லென்த்துக்கு m power 0 l t power 0, அதாவது l. ரேடியனுக்கு எதுவுமே கிடையாது, அதை விட்டுறலாம். m power 0 l power 0 t power 0, டைமென்ஷன் லெஸ். எனக்கு தேவை நியூட்டன் மீட்டர். அப்போ ஒர்க் டனோட டைமென்ஷன் ஃபார்முலா சார், நியூட்டனுக்கு ml t to the power -2 into m power 0 l power 1 t power 0. ஆட் பண்ணோம்னா கீழே ஒரே மாதிரி இருக்குது, மேலே ஆட் பண்ணால் 1 + 0 1, 1 + 1 2, 0 ப்ளஸ் -2 -2. அப்போ ஒர்க் டன் ஃபார்முலா என்ன சார் சொல்லணும்? m l பவர் ஸ்கொயர் t பவர் -2. ரைட்டு? இது மக்கப் பண்ணிடு. ஏன்னு கேட்டேன்னா, இதே தான் கைனெட்டிக் எனர்ஜிக்கான டைமென்ஷன் ஃபார்முலா, இதே தான் பொட்டன்ஷியல் எனர்ஜிக்கான டைமென்ஷன் ஃபார்முலா. சார் இதுக்கு வந்து நான் உட்காந்து போட்டு பார்ப்பேன். நோ, இது மெமரி பண்ணிடு. ml² t பவர் -2. எல்லா டைமென்ஷன் மெமரி பண்ணாத. இந்த மாதிரி ஃபோர்ஸு இதுக்கு மெமரி பண்ண தேவையில்ல. ஒரு 2 நிமிஷம் அதோட யூனிட்டை மட்டும் ஓட்டி பார்த்தா டக்குன்னு நமக்கு என்ன வந்துடும்? ஞாபகம் வந்துடும். சரி, ஓகே, ரைட்டு சார். இது வந்து என்னது? ஒர்க் டன்கான டைமென்ஷன் ஃபார்முலா. பட் இன்னும் இது எஸ்ஐக்காக, இதெல்லாம் எஸ்ஐ யூனிட்னு சொல்லுவாங்க. அது எல்லோரும் ஃபாலோ பண்ண வேண்டிய யூனிட். பட் சின்ன சின்ன ஃபோர்ஸு, சின்ன சின்ன டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும். என்ன சார் சொல்கிறீங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் நியூட்டன் அப்படிங்கிறது என்ன அப்படி பார்த்தா 10 to the power 5 டைன்னு சொல்லுவோம். இது MKS சிஸ்டம், இது வந்து CGS சிஸ்டம், சென்டிமீட்டர் கிராம் செகண்ட். இது வந்து மீட்டர் கிலோகிராம் செகண்ட். கம்பேர் பண்ணோம்னா இதோட ஃபார்முலா அப்படின்னு பார்த்தா n = அதாவது நியூட்டன் = 10 to the power +5 டைன். அதாவது 1க்கு பக்கத்தில் 5 0 போட்டால் ஒரு நம்பர் வரும் இல்லையா? அந்த அளவுக்கு டைன் சேர்த்தா அதுதான் என்னது? ஒரு நியூட்டன். நியூட்டன் பெருசு, டைன் சிறுசு. டைன் பெருசுன்னு நினைக்கக்கூடாது. சார் பெரிய நம்பர் இங்கே இருக்குது, அப்போ இது பெருசு கிடையாது. இவன் சின்னவன், இவன் கூட பெரிய நம்பர் மல்டிஃபை பண்ணாதான் இவனுக்கு ஈக்குவல் ஆகும், அப்போ இவன் தான் பெரியவன். ஸோ இப்போ டைன் இஸ் MKS. மீட்டருங்கிற யூனிட்டில் வந்தால் டைனை பயன்படுத்தணும். சென்டிமீட்டர்னு யூனிட் வந்தால் மீட்டர்னு வந்தால் நியூட்டனை யூஸ் பண்ணணும். சென்டிமீட்டர் வந்தால் டைனை யூஸ் பண்ணணும். அதே மாதிரி ஒரு மீட்டர் அப்படிங்கிறது 10⁻² சென்டிமீட்டர், 10 to the power +2 சென்டிமீட்டர். 100 சென்டிமீட்டர் அப்படிங்கிறது ஒரு மீட்டர். இப்போ ஒர்க் டனோட யூனிட் என்னம்மா? நியூட்டன் மீட்டர் சொல்லலாம். ஆர் நியூட்டனுக்கு பதிலாக 10 to the power 5 டைன், மீட்டருக்கு பதிலாக 10 to the power +2 சென்டிமீட்டர். இது ரெண்டே கீழே ஒரே மாதிரி இருக்கா? மேலே ஆட் பண்ணா 10 to the power +7 டைன் சென்டிமீட்டர் அப்படிங்கிறதும்
ஒர்க் டனோட யூனிட், ஒர்க் டனோட யூனிட் டைன் சென்டிமீட்டர். பட்டு ஒரு நியூட்டன் சென்டிமீட்டர் சரி ஒரு நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது 10⁻+7 டைன் சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். ஒரு நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது 10⁻+7 டைன் சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். இதில் ஒர்க் டனோட யூனிட் என்னங்க சார் அப்படின்னு கேட்டேன்னா, ஒர்க் டனோட யூனிட் என்னன்னு கேட்டோன்னா நியூட்டன் மீட்டரும் சொல்லலாம் இல்லையா டைன் சென்டிமீட்டர்னு சொல்லலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். மறுபடியும் சொல்கிறேன், ஒர்க் டனோட யூனிட் நியூட்டன் மீட்டர் ஆர் டைன் சென்டிமீட்டர். இல்லையா ஒரு டைன் சென்டிமீட்டர் அப்படிங்கிறதுக்கு இன்னொரு பேர் இருக்கு, 1 எர்க்குன்னு சொல்லுவாங்க. 1 டைன் சென்டிமீட்டர் ரொம்ப ரொம்ப முக்கியம். 12th ஆட்டம்ஸ் நியூக்ளியஸில் சின்ன சின்ன லென்த் இடத்துல யூஸ் பண்ணுறப்போ இது யூஸ் ஆகும். 1 டைன் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1 டைன் இல்லாமல் 1 டைன் சென்டிமீட்டர் அப்படிங்கிறது 1 எர்க்குக்கு ஈக்குவல். 1 எர்க்குக்கு ஈக்குவல் ஞாபகம் வச்சுக்கணும். அப்போது ஒரு நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது 10⁻+7 டைன் சென்டிமீட்டருக்கு ஈக்குவல். அப்படின்னா டைன் சென்டிமீட்டருக்கு பதிலாக என்ன எழுதிக்கலாம், எர்க்கை டைரெக்டாக எழுதலாம். அப்போ 10⁻+7 எர்க்குன்னு சொல்லலாம். யார 1 நியூட்டன் மீட்டரை. கிளியரா? அப்போ இன்னொரு யூனிட் எர்க்கு. சார் அவ்வளோதானா சார்? இல்லை. ஆனால் இன்னொன்று 1 நியூட்டன் மீட்டரை 1 ஜூல்னு சொல்லலாம். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். 1 நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது ஜூல்னு சொல்லலாம். அதாவது ஒரு நியூட்டன் ஃபோர்ஸை ஒரு மீட்டருக்கு அப்ளை பண்ணோம்னா அந்த இடத்துல கிரியேட் ஆகக்கூடிய ஒர்க் ஒரு ஜூல் ஒர்க். ஜூல் வந்து ஒர்க்குக்கு மட்டும் யூனிட் இல்லைம்மா, கைனெட்டிக் எனர்ஜி, பொட்டன்ஷியல் எனர்ஜி அண்ட் டைப் ஆஃப் எனர்ஜி எல்லாத்துக்குமே என்னது ஜூல் ஒரு யூனிட் தான். அப்போ இங்கே கற்றுக்கிறது எல்லாமே அடுத்தடுத்த டாப்பிக்குமே சமம் தான். அப்போது இன்னொரு யூனிட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஜவுல் இல்லையா ஜூல். ஜவுல் இல்லையா ஜூல். பாயிண்ட் புரிஞ்சுக்கணும். ஸோ ஒர்க் டனுக்கு இந்த மாதிரி டைப் ஆஃப் நிறைய யூனிட்ஸ் இருக்குது. எல்லாமே உனக்கு கொடுத்துட்டேன், இங்கேயே படிச்சிடணும். நியூட்டன் மீட்டர், டைன் சென்டிமீட்டர், எர்க்கு, எர்க்கு ஆர் ஜூல்னு சொல்லுவாங்க. இவ்வளோ ஜூல் ஒர்க் நடந்துச்சு அப்படின்னு இனிமேல் நம்ம ஜென்ரலாக பார்ப்போம். அதிகபட்சமாக யூஸ் ஆகக்கூடிய யூனிட் பார்த்தோம்னா ஜூல் தான். இவ்வளோ ஜூல் ஒர்க்கு, அவ்வளோ ஜூல் ஒர்க்கு அப்படின்னு சொல்லுவாங்க. உனக்கு புரிகிற மாதிரி சொன்னோம்னா ஒரு நியூட்டனை ஒரு மீட்டருக்கு உன்னால் கொடுக்க முடிஞ்சா அந்த இடத்துல கிரியேட் ஆன ஒர்க்கு 1 ஜூல். அதான் 1 நியூட்டன் மீட்டர் அப்படிங்கிறது 1 ஜூலுக்கு சமம்னு நம்ம சொல்கிறதுக்கான காரணமும் கூட. ஸோ இப்படி வந்து பார்த்தீங்கன்னா ஒர்க்குக்கு வந்து வேரியஸ் டைப் ஆஃப் யூனிட் இருக்குது. பட் எல்லாமே நம்ம யூஸ் பண்ண வேண்டிய யூனிட் தான். கொஸ்டின் பேப்பரில் எந்த யூனிட் வேணால் இருக்கலாம், இதை தாண்டி இருக்காது. அவ்வளோதான், எல்லாத்தையுமே கவர் பண்ணிவிட்டேன். நோட் பண்ணிடுறேன். யூனிட்ஸ்ன்னு போட்டு இது எழுதிக்க.